ஓகே மேடம். சரி, ப்ராஜெக்ட் அம்லி. திஸ் இஸ் 19 March 2025, செகண்ட் யூனிட், சென்னை சென்ட்ரல். வணக்கம்மா, என் பேர் ரஷ்மி. நம்ம திருஷ்டி சொல்லி ஒரு மார்க்கெட் ரிசர்ச்லேருந்து வந்திருக்கோம். சரியா? ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் உங்கள் அபிப்பிராயம் தான் வேணும் நமக்கு. ஸோ அது ரைட் ராங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கொஞ்சம் மனசு விட்டுட்டு பேசணும். ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறோம் உங்கள் பர்மிஷனோட. அந்த எல்லாமே கான்ஃபிடென்ஷியல் தான். இப்போ உங்கள் பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பேர்? என் பேர் ஷாலினி. கொஞ்சம் சத்தமாக பேசணும். என் பேர் ஷாலினி. ஓகே ஷாலினி, வயசு எவ்வளோ? 39. ஓகே, என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஓகே, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க ஷாலினி? வீட்டில் வந்து ஹஸ்பண்ட், நான், பாப்பா, மாமியார். ஹஸ்பண்ட் என்னம்மா பண்ணுறாங்க? ஹஸ்பண்ட் வந்து எஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, மேனேஜராக. மாமியார்? மாமியார் வீட்டில் தான். ஓகே, குழந்தை? குழந்தை வந்து 5th படிக்கிறான். 5th பொண்ணா? ஆமாம். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம வரலையான இந்த டைமில் என்ன யா. ஓகே, இப்போ சப்போஸ் நம்ம இங்கே வரல வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள்? நான் இந்த டைமில் வந்து என் பொண்ணு ஸ்கூல் விட்டு வர டைம். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தூங்கலான்னு படுத்து தூங்கியிருப்பேன். தூங்கி எழுந்திரிச்சு அவளுக்கு இப்போ ஏதாவது ரெடி பண்ணுவேன். ஏன்னா அவள் வந்துட்டு கிளாஸுக்கு கிளம்புவான். அதனால் அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இது பண்ணி. ஓகே, உங்களோட ஒரு டிபிக்கல் டே எப்படி இருக்கும் ஷாலினி? காத்தால் எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறீங்க? என்னெல்லாம் பண்ணுறீங்க? நான் காலையில் ஒரு 6:30க்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சிட்டு மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காஃபி இல்லை டீ ஏதாவது குடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு பாப்பா போகிறதுக்காக டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் லஞ்சு இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பேன். அப்புறம் அவளுக்கு வந்து அவளை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவள் வந்து கிளம்பிட்டு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் அப்படியே சைமல்டேனியஸாக கிளம்புவாங்க. அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் 2 பேரும் கிளம்பிடுவாங்க. ஸோ லஞ்ச் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன், அவளுக்கு கொடுத்துருவேன், கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் இருந்துட்டு என்னுடைய வேலை மற்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் முடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் விளக்கி வீடெல்லாம் பெருக்கி துடைச்சி நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பண்ணுவேன். இல்லை ஏதாவது கடைக்கு போகிற வேலை இருந்தால் போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், டிவி பார்ப்பேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்ச நேரம் படுப்பேன். அதுக்கப்புறம் படுத்து எழுந்திரிச்சிட்டு ஒரு 3:10 போல் எழுந்திரிச்சிட்டு பாப்பா வருவாள். அவளுக்கு ஏதாவது ஜூஸோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அவளை திருப்பியும் கிளப்பிட்டு அவள் ஸ்கூலுக்கு போவாள். ஸ்கூலுக்கு பேஸ்கெட் பாலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த டைமில் ஏதாவது எனக்கு ஒர்க் இருந்தால் இல்லை கடைக்கு போகிற வேலை இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்க ஏதாவது இருந்துச்சுன்னா போயிட்டு வருவேன். இல்லை வீட்டில் இருப்பேன். இருந்துட்டு எப்பயாவது ஃபோன் ஏதாவது பார்ப்பேன், சோஷியல் மீடியா எப்பயாவது. அப்புறம் அவள் ஒரு 6 போல் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஈவினிங் படிக்க சொல்லி கொடுக்குறது, ஹோம் ஒர்க்ஸ் ஏதாவது இருந்தால் அவளுக்கு ஏதாவது சாப்பிட்டு கொடுத்துட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு டின்னர். சரி, சோஷியல் மீடியாஸ் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஆக்டிவாக? நான் வந்து யூடியூப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப். யூடியூப்பில் என்ன பண்ணுறீங்க ஷாலினி? யூடியூப்பில் வந்துட்டு நான் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே நார்மலாக நான் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. அப்படியே நார்மலாக போகும்போது எல்லாமே ஒரு சமையல், எந்த மாதிரி மெடிசன், மருத்துவ இது, அப்புறம் சமையல் இது, அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா இந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் எல்லாமே அப்படியே இருக்கு. சரி, ட்ரெஸ்ஸஸ்னால் ஏதோ ஒரு பிராண்ட் ஃபாலோ பண்ணுறது இல்லை யாரோ ஃபாலோன்னு இல்லை, பட் மீஷோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்ப்பேன். அதில் அப்படியே ஆட் மாதிரி வரும், அப்படியே பார்ப்பேன் நான். சமையல் வந்து நார்மலாக வந்து இந்த ரெசிபீஸ் எல்லாம் போடுவாங்க. மெட்ராஸ் கிச்சன் இந்த மாதிரி நிறைய அப்படியே வரும். ஏதாவது சமையல் பேர் சொல்லாமா? ஒன்று மெட்ராஸ் கிச்சன், வேறு என்ன? இன்னொன்று வந்துட்டு நம்ம வீட்டு சமையல் ஒன்று இருக்கும். அது மாதிரி நான் ரேண்டமாக ஃபாலோ பண்ணுறது. அப்படியே போகும்போது என்ன வருது பார்ப்பேன். ஏதாவது ரெசிபி எனக்கு பிடிச்சது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அப்படியே அதை பார்த்துட்டு அது எனக்கு வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரியான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணும்? எனக்கு டிஃப்ரெண்ட்டானா இப்போது ஒரு திங்கை வச்சு நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஆக்சுவலாக. இப்போ அதை வச்சு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இளநியாக இருக்கட்டும், அந்த இளநியை வச்சு வீட்டிலேயே வந்துட்டு நம்ம வேறு ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி இது பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் வந்து நான் செஞ்சதில்லை வீட்டில். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு இருக்குல்ல, அதை வச்சு கூட வந்துட்டு நான் ஒரு வாட்டி புட்டு பண்ணேன், கொழுக்கட்டை பண்ணி வச்சேன், அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவேன் நான். ஓகே, இதெல்லாம் யூடியூப்லேயே பார்க்குறீங்க. ஓகே, அப்புறம் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களோ? வாட்ஸ்அப்பில். ஓகே, வாட்ஸ்அப்பில் என்னம்மா பண்ணுறேன்? வாட்ஸ்அப்பில் வந்து நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய காலேஜ் படித்த குரூப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னோடய ஃபேமிலி குரூப்ஸ், அது ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் என் பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போகிற அந்த குரூப் ஒன்று இருக்குது. அது மாதிரி இதில் ஏதாவது போட்டு அதை பார்ப்பேன். அதுதான் நானும் போஸ்ட் பண்ணுவேன் ஏதாவது வேணும்னா. அது மாதிரி ரேண்டமாக சும்மா அப்படி சேட்டு அதுதான். நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணுவீங்க, என்ன ஷேர் பண்ணுவீங்க? நான் வந்து இது மாதிரி இப்போ நான் ரெசிபிஸ் இல்லை பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அனுப்புவேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களை பற்றி ஏதாவது, எல்லாருக்கும் குழந்தைங்க இப்போ அந்த ஒரு ஏஜ் தான், அந்த 1 to 10 ஸ்டாண்டர்டுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கான ஒரு குறிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி இருந்தால் கூட ஷேர் பண்ணுவேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் யாரோட ஷேர் பண்ணுவீங்க நீங்கள்? யாருக்கு? அதான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுவேன். சில டைம் வந்து ஃபேஸ்புக்லேயே அப்படியே போஸ்ட் பண்ணுவேன்.
அப்படியா? ம். அப்புறம் மெடிசன்ஸ் பற்றி நிறைய இருக்கும். இப்போ இந்த நமக்கு ரெய்னி டைமில் போனப்போ நிறைய கோல்டு காஃபி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நிறைய ரெசிபீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட வந்து கஷாயம் இந்த மாதிரி செஞ்சு குடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கூட வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். இது மாதிரி குரூப்ஸ்லேயே நான் அனுப்புவேன். டிவியெல்லாம் பார்க்குறீங்களோ? டிவி வந்து நான் பார்ப்பேன். பட் டிவி நான் வந்து ரொம்ப உட்காந்து பார்க்கணுன்னு பார்க்க மாட்டேன். பட் போட்டுட்டு அதாவது பாட்டை போட்டு அப்படியே என் வேலையை அப்படியே பண்ணுவேன். எந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் டிவியில்? என்னெல்லாம் பார்ப்பீங்க? டிவியில் வந்துட்டு நான் மோஸ்ட்டாக வந்து படம் தான் போடுவேன். மோஸ்ட்டாக நாடகம் வந்து ரொம்ப பார்க்குறது சேனலுமா? இது விஜய் டிவி போடுவேன். அதுக்கப்புறம் சன் டிவியில் சில டைம் வந்து இசை டிவி, அதுலேயே வந்து பாட்டெல்லாம் வரும். ஸோ விஜய் அந்த மாதிரி டிவிஸ் அதில் வந்து எப்பயாவது படம் பழைய படம் ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஆனால் பார்க்க மாட்டேன், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஓகே எப்பயாவது. மற்றபடி பாட்டு கேட்பேன் ஃபுல்லாக. பாட்டு கேட்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வேலை பண்ணிகிட்டே அதை அப்படியே கேட்பேன். உட்காந்து பார்க்கணும் டைம் அப்படி இருக்காது. நீங்கள் சொன்னீங்கல்ல வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஏதோ இந்த சமையலை பற்றி நீங்கள் அப்படியே அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் சொன்னீங்க. அப்படி யார் இருக்காங்க? எவ்வளோ குரூப்பில் இருக்கீங்க நீங்கள்? எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி குரூப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என் காலேஜ் குரூப் ஒன்று இருக்குது. என் ஸ்கூல் குரூப் ஒன்று இருக்குது. எல்லாமே ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்டாண்டர்ட் இருக்கவங்க எல்லோரும் எவ்வளோ பேர் இருக்கோமோ அந்தளவுக்கு எல்லாம் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இவளுக்கு டான்ஸ்க்கு போகிற அந்த குரூப் ஒன்று இருக்குது. அப்புறம் பேஸ்கெட் பால் போகிற குரூப் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எனக்கு சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி குரூப்ஸு. ஸோ அது மாதிரி இருக்குது. அப்புறம் எங்கள் ஸ்கூல்லேயே வந்து ஸ்கூல் ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப் இருக்குது. ஏதாவது டிஸ்கஸ். இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி ஏதோ ஃபுட்டு ஏதோ நீங்கள் ஷேர் பண்ணதோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ இருக்கா? பார்க்க முடியுமா? ஃபுட்டு ஷேர் பண்ணனே இல்லையோ, ஆனால் வந்து மெடிசன் இப்போ ரீசெண்டாக எனக்கு இது ஷேர் பண்ண ஞாபகம் இருக்குது. இந்த ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது நழுங்கு மாவுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் இது பேக்குக்கு அது ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுட் ரிலேட்டட் ஏதோ ஷேர் பண்ணது இருக்கு. அடுத்தவங்க உங்களுக்கு அனுப்பலாம். வர இருக்கு பார்க்குறேன். ரீதூஸ் கிச்சன் இது ஒன்று பண்ணியிருக்கேன். ஏமா வேலூர் மாமா வந்திருந்தாரா? நான் வெளிய இந்த இதுல அப்படியே சொல்லுவாங்க ஒரு ரெசிபி. முதல்லயே சொல்லிருந்தாலாச்சும் நான் வெளிய அம்மாவும் பொண்ணு சூப்பரா இருந்துச்சு. எப்படிமா பண்ண? எங்க அம்மாக்கு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர்ல ஒரு டம்ளர் பாசி பருப்பை க்ளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி வேற உங்களுக்கு ஏதோ அனுப்பியிருக்காங்களா? எனக்கு என்னுடைய தங்கச்சி அனுப்பிச்சிருக்கா. தேடணும். சிலது டெலீட் ஆகிடும். டெலீட் என் பொண்ணு இல்லை நானும் எப்பயாவது ஃபுல்லாகிடுச்சு ஸ்டோரேஜ்லாம் டெலீட் பண்ணுவோம். பார்க்குறேன், அனுப்புவோம். எல்லாருமே மாற்றி மாற்றி அப்படியே எங்கள் ஃபேமிலி குரூப்பில் கூட அனுப்புவோம். பட் சிலது டெலீட் பண்ணுவேன், அது ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் மற்றபடி வந்து ஸோ ஒன்றும் இந்த யூடியூப் மூலியமாக உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாம் தெரியும். வேறு எந்த இது மூலியமாக உங்களுக்கு இந்த சமையல் பற்றி எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுமா? சமையல் வந்து மோஸ்ட்டாக டிவியில் போடுவாங்க. ஆனால் வந்து எனக்கு டிவியில் நான் உட்காந்து அப்படி பார்க்க மாட்டேன், கேட்குறது அப்படி தான். எந்த சேனல் எந்த மாதிரியான சமையல் கேட்பீங்க? நம்ம கிச்சன் சொல்லிட்டு அந்த இதில் அதில் சேனலில் வருதுமா அது எனக்கு அது கரெக்டாக தெரில மேம் எனக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப அதை பார்க்க மாட்டேன். பட் எனக்கு ஃபோனில் தான் மோஸ்ட்டாக. டிவியில் சும்மா அப்படி போடும்போது என் மாமியார் ஏதாவது போட்டு உட்காருவாங்க, அப்போ நான் கேட்பேன். அதுதான் நானாக உட்காந்து அதில் டிவியில் உட்காந்து பார்க்க மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு டைம் எனக்கு இருக்காது. ஸோ மற்றபடி ஃபோனில் மோஸ்ட் ஆஃப் ஃபோனில் நான் வாட்ஸ்அப் இதில் ஃபேஸ்புக்கில் தான் எனக்கு நிறைய வரும். அதை நான் அப்படியே ஷேர் பண்ணி ஷெஃப் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுண்டா? அப்படி ஃபாலோ பண்ணல மேம் நான் யாரையும். ஓகே சரி பரவாயில்லம்மா. இப்போ இந்த டிவியில் கூட குண்டா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களா? நிறைய பேர் குண்டு சார். இல்லை இல்லை சமையலுக்கு நான் ஆனால் போட்டு உட்காந்து ராமுவா தாமு அவங்க நிறைய போடுவாங்க. அதெல்லாம் பார்ப்பேன் நான். இந்த ஃபேமிலி 2 பேராக பிரித்து குரூப்பாக வச்சு செஞ்சுட்டு போய் கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஒரே இது கொடுத்துட்டு எல்லாரையும் செய்ய சொல்லுவாங்க. அது சேனல் தான் ஞாபகம் இல்லை. பட் அது மாமியார் போட்டு உட்காந்து பார்ப்பாங்க. நான் டிவியில் ரொம்ப இல்லை. பட் வாட்ஸ்அப்பில் நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது எனக்கு ஃபேஸ்புக்கில் வரும். அதுதான் சரி. ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறது அப்படிலாம் ஃபாலோ பண்ணல மேம் யாரும். சரி. இப்போ உங்களோட வீக்கெண்ட் எப்படிமா இருக்கு ஷாலினி? என்னோட வீக்கெண்ட் வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும். என்னோடய வீக்கெண்ட் வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும். ஒரே நிமிஷம் உள்ளே எல்லாமே பண்ணி கொடுப்போம். உள்ளே எல்லாம் வச்சுட்டேன். எனக்கு வீக்கெண்டில் வந்து எனக்கு வந்துட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான்வெஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கெஃபிரா அங்கே வீடியோ போது எல்லாமே ரெடியாக இருக்குது. எனக்கு கோவப்படுவேன் மேம். ஒரே ஒரு நிமிஷம் நான் அவ்வளோ அனுப்பிச்சேன்.
நான் சொல்ல வேணாம், அதனால எனக்கு சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நீ எதுவும் கஷ்டப்படாத. இல்லை ஓகே, எல்லாரும் வீட்லேயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீ அதை பற்றி இல்லை அதை பற்றி ஓகே சொல்லுங்க. வீக்கெண்ட் வந்து நான் மோஸ்ட்டாக நான்வெஜ் பண்ணுவேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து வெண்பொங்கல் பண்ணுவேன், வடை பண்ணுவேன். ஏன்னா வந்து சரி அப்போ தான் கொஞ்சம் டைம் இருக்கும் சாட்டர்டே சண்டேஸில். ஸோ உளுந்த வடை பண்ணுவேன், அப்புறம் வாழைப்பூவில் வடை பண்ணுவேன் நான். அது ஈவினிங் அது பண்ணுவேன். மார்னிங் வாழைப்பூ இது உளுந்த வடையும் பொங்கல் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானம் அப்படியே வந்து நான்வெஜ் ஏதாவது நான் பண்ணுவேன், ஃபிஷ் இல்லை இந்த மாதிரி பிரியாணி. இது நீங்கள் எனக்கு ஃபுட்டை பற்றி சொல்லுங்கள். நான் கேட்குறது உங்களுக்கு வீக் டேஸுக்கு வீக்கெண்ட்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அதுதான் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா சமையல் மாதிரி கேட்குறீங்க. நார்மல் டே டு டே கெஃபி வந்து ஒன்று விட்டுட்டு நான் வந்து உட்கார மூஞ்சில் ஒரே நிமிஷம். வீடியோ பாஸ்போர்ட் டேஸுக்கு வீக்கெண்ட்ஸுக்கு என்ன வித்தியாசம் உங்களோட ருட்டீனில் கேட்குறேன்? என்னோடய ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பேன். ஒரு 8 o'clock மாதிரி தான் எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சிட்டு அதே மாதிரி காஃபி டீ, அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஏதாவது நான்வெஜ் எடுக்கிறதுனா போயிட்டு நான் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா வந்து எனக்கு பைக் எனக்கு ஓட்ட தெரியாது. ஸோ அவங்க போய் கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு வந்துட்டு அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். வந்துட்டு இங்கே நாங்கள் செஞ்சுட்டு மத்தியானம் லஞ்ச் அதே மாதிரி சாப்பிடுவோம். அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறதா இருந்தால் இல்லை மால்ஸ்க்கு எங்கேயாவது போகிறதா இருந்தால் அந்த மாதிரி போவேன். ஓகே, ஒரு வீக்கெண்ட் இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தே வச்சுக்கோங்க. காத்தால பிரேக்ஃபாஸ்ட் சொன்ன என்ன ஐட்டம்ஸ் பண்ணுவீங்க பொதுவாக? மார்னிங் சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்டாக இந்த பொங்கல் ஐட்டம் சாப்பிட்றவங்க வடைன்னா அது நான் மோஸ்ட்டாக எவ்ரி வீக்கெண்ட் அது பண்ணுவேன். ஏன்னா வந்து வீக் டேஸ் கேட்குறேன். வீக் டேஸில் வந்து சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பூரி சன்னா மசாலா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து பொட்டேட்டோ இது பண்ணுவேன் கிரேவி. அப்புறம் சிக்கன் இன்கேஸ் எடுத்தால் சப்பாத்தி சிக்கன் கிரேவி பண்ணுவேன். அதுக்கப்புறம் தோசை சட்னி இல்லை இட்லி சட்னி வடை அந்த மாதிரி. ஓகே, மத்தியானம் ஒரு வீக் டே மத்தியானம் லஞ்ச் சொன்ன என்ன இருக்கும்? இப்போ வெஜிடேரியனாக இருந்தாக்கா வந்து கொஞ்சம் சாம்பார், அப்புறம் ரசம், கர்டு, அப்புறம் காரக்குழம்பு வேணும் கொஞ்சம். அது அவங்க வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பண்ணுவேன். அப்புறம் ஈவினிங் டிஃபனுக்கு என்ன இருக்கும்? ஈவினிங் வந்துட்டு நான் வந்து ஏதாவது கொழுக்கட்டை பண்ணுவேன், இல்லைனா வந்து கஞ்சி பண்ணுவேன், இல்லை ஏதாவது அடை மாதிரி தட்டி கொடுப்பேன் அவளுக்கு. அப்புறம் இன்கேஸ் ஏதாவதுனா சும்மா எல்லாமே ஆனியன் எல்லாமே போட்டுட்டு தோசை மாதிரி கொஞ்சம் ஊற்றி கொடுப்பேன். இல்லை சப்பாத்தி கூட வந்து அதில் வந்து நான் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிட்டு அது ஸ்வீட் சப்பாத்தி மாதிரி பண்ணுவேன். கஞ்சியே சொன்னீங்க, எதோட கஞ்சி ஷாலினி? கஞ்சி வந்து நான் வந்து ராகி மாவில் கஞ்சி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சில டைம் வந்து ராகியோட வந்துட்டு வீட் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுவேன் சில டைம். அது எப்படி பண்ணுவீங்க கஞ்சி? எனக்கு கொஞ்சம் கஞ்சி வந்துட்டு இப்போது ராகி மாவுனா ராகி எடுத்து என்ன பண்ணுவேன், தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி ஒரு 5 minutes அப்படி செட்டாக விட்டுருவேன். லைட்டாக சால்ட்டு போட்டுருவேன். அப்புறம் அதுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த ஸ்வீட்டையும் அதில் போட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுருவேன். ஸோ அந்த மாவு கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் ஊறி பஃபியாக கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி கரண்டி வச்சு நல்லா கிண்டிடுவேன். சும்மா தண்ணியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு, ஏன்னா அடுப்பில் உடனே வச்சு நம்ம எல்லாம் பண்ணால் சீக்கிரமாக திக்காயிடும். ஸோ இதெல்லாம் வெளியில் வச்சு கன்சிஸ்டன்சி இது பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து அந்த 5-10 minutes அப்புறமா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டு நான் அப்படியே கிண்டிகிட்டே இருப்பேன் அதில். அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது பாதாம் இல்லை இது கிரேப்ஸோ இல்லை இது கேஷ்யூ எதாவது போடணுன்னா அதை லைட்டாக பக்கத்தில் கீழே வறுத்துட்டு அதை எடுத்து அதை அப்படியே அதில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இறக்கும் போது லைட்டாக பால் கொஞ்சம் ஊற்றுவேன் வேணும்னா, இல்லை தேங்காய் பால் கூட ஊற்றுவேன், இல்லை வெறும் பால் கூட ஊற்றுவேன், இல்லை சில டைம் வந்து வெறும் தண்ணியில் கூட பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு அது எப்படி தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக இருக்கணும்னா தண்ணி. இது ஈவினிங்ஸ் பண்ணுறது நீங்கள்? இது வந்து ஈவினிங்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவா. அதேமாதிரி நானும் வந்துட்டு காலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதை வேலை பண்ணவும் ரொம்ப சாப்பிட தோணாது. அந்த ஈவினிங் டைம் அந்த ராகி அப்படி குடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வயிறு ஸ்டமக் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அவளுக்கும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு கிளம்பணும் என் பொண்ணு, அதனால அவளுக்கும் அந்த ஈவினிங் நான் வச்சுன்னா அவளும் ஒரு இது குடிச்சிட்டு போனால் அவளுக்கும் ஒரு ஃபில்லிங் ஸ்டஃபிங்காக இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு டின்னர். அதனால அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஸ்டஃபிங்காக இருக்கும், ஸ்டமக் கொஞ்சம் இது ஹெவியாக இல்லாமையும். கூழு சொல்கிறீங்கல்ல, எனக்கு இல்லை களியா என்ன சொல்கிறீங்க இதுக்கு? இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு ஸ்வீட்டில் பண்ணுறது ராகி. இதுக்கு முன்னாடி கஞ்சி 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 சரி. அந்த மாதிரி அப்புறம் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி களி ராகி கூட பண்ணுவேன் நான். களி கூழ் இருக்குல்ல, அது வந்து நான் பண்ணி முன்னாடி நாள் நைட் பண்ணி வச்சுக்குவேன். மார்னிங் எடுத்து அதை வந்து ஆனியன் போட்டுட்டு தயிர் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அதை வந்து இது பண்ணி கூழ் மாதிரி குடிப்பேன்.